என்ன சொன்னமா இன்னும் உழவார பணிக்கு வந்தாச்சா? உங்களை பிடிச்சி அங்கே கோயிலில் காட்டணும். என்ன படுக்க சிவா வணக்கம். சிவா வணக்கம். வணக்கம் சிவா. வணக்கம் சிவா. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? கோயில்பட்டியா. கோயில்பட்டியா. அவர் செல்வம் ஐயா வந்திருக்காங்களா? காசி போறாங்க. அவங்க தான் அன்னைக்கு பேசினேன் நான் அவர்கிட்ட. ஆமா. உங்க பேரு? அந்தோணி சிவா. அந்தோணி சிவா. நீங்க எந்த பணியில இறங்கியாச்சு? அப்படியா? 350. சரி, பரவாயில்ல. நாங்க ஒவ்வொரு கோயிலுக்கா போவோம். சரி சிவா. சரி. உங்களுக்கு? எனக்கு தென்காசி தான். தென்காசி. நீங்களா இந்த ஊர்? இந்த ஊர் தானா? சார், இந்த கோவில்பேட்டில் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. சார், சிவா, நீங்கள் கோயில்பட்டியா திருநெல்வேலியா? கோயில்பட்டி தானா? எத்தனை பேர் வந்திருக்கீங்க கோயில்பட்டிலேருந்து? 30 பேர். அதான் செல்வா ஐயா சொன்ன, அவர்கிட்ட பேசின ஃபோனில். அப்படியா? சரி 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 சரி. நல்ல பணி. இந்த வார இந்த பணியும் செய்றீங்களா? ரைட்டு. ஆடலரசன் நற்பணி மன்றமா? உழவாரப்படி. சரி சரி. ஆமா, சூப்பராக வரதுல என்ன வேலை இப்போ? அதில் கொத்தி பூத்துறையா? அப்படியா? இந்த முன்னாடி அந்த சரி சரி. ஐயா
அது எடுக்கல, எடுக்க மாட்டேன். மூலஸ்தானம் எடுக்க மாட்டேன், எடுக்கக்கூடாது. மூலஸ்தானம் என்றைக்குமே எடுக்கக்கூடாது. வெளியிலேருந்து கோயிலை எடுத்துக்கலாம். அதாவது நீ காசிக்கு போகிறாரா செல்வம்? இன்னொரு நம்பர் வாங்கியிருக்கேன், நம்பர் கொடுத்துருக்காங்க. சிவா, நீங்கள் சிவா எந்த ஊர்? கோயில்பட்டி. எல்லாமே கோயில்பட்டி தாங்க. உங்கள் பேர் சிவா? உங்கள் பேர்? சிவராஜ் பாஸ்கரா? சரி. சிவா வணக்கம். எந்த ஊர் சிவா? நீங்கள் எந்த ஊர்? கோயில்பட்டி. எல்லாம் கோயில்பட்டி தான் நிறையா. சரி, உங்கள் பேர் சிவா? முருகன். முருகன். எத்தனை வருஷமாக இந்த பணியில் இருக்கீங்க? நாங்கள் 15 வருஷமாக. செல்வம் ஐயா தான் வர சொல்லியிருந்தாங்க. செல்வம் ஐயா பேசியிருந்தாங்க, அன்றைக்கி பேசினாங்க. நீ காசிக்கு போயிருக்காங்க, நான் வாரேன்னு சொல்லியிருந்தேன். சரி, பரவாயில்ல, நல்லா சிறக்கட்டும். சரி. இது வெள்ளையே அடிக்க சொல்லியிருக்காங்களோ கம்மிட்டா? நீங்களாம் திருநெல்வேலியா கோயில்பட்டியா? எல்லாம் கோயில்பட்டி தான். திருநெல்வேலி ஆட்கள் வந்திருக்காங்க. நாங்கள் நல்லா இருக்கும். அம்மா வந்திருக்காங்களா? நீங்கள் இப்போ நீங்கள் எந்த ஊர்? உள்ளுக்க நல்லா இருக்கா? அம்மா உள்ளே இருக்கேன், பூ கட்டிக்கிட்டு இருக்காங்க. பாப்பா, நீயும் படி பார்க்குறியா? உன் பேர் என்ன? கனிஷ்காவா? நல்லா பிரமாதமான வேலை. நல்லா பாரு, பிள்ளையார் உனக்கு படிக்க பாரு. நல்லா என்ன படிக்க? 4th 4ஆம் கிளாஸா? 4ஆம் கிளாஸில் சொன்னாங்க. நீங்கள் எந்த ஊர்? இது இங்கே புலிக்காட்டு வேலை பக்கம். சரி. நல்லா வேலை செய்யுங்க. நல்லா பணி செய்யும்போது தான் எடுக்கணும். எல்லாருக்கும் அந்த ஆர்வம் வரணும்ல. கோயிலுங்கிறது ஒரு என்னங்களுக்கு இதான் பணி. அங்கே இருக்கும்ல, அங்கே அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்களா? அங்கே 2 எடுத்துட்டாங்க. அங்கே எல்லாம் அது எல்லாம் வருவாங்க. அங்கங்கே எல்லா இடத்துலையும் வேலை பார்க்காங்கல்ல, 2 பேரும் சாக்கு எடுத்துட்டு வருவாங்க. நல்லா இருக்கீங்களா? நீங்கள் கோயில்பட்டியா திருநெல்வேலியா? கோயில்பட்டியா திருநெல்வேலியா? கோயில்பட்டி.
வேண்டாமா? காலேஜில் பார்த்து உன்னை கூப்பிடுவாங்கல்ல. வேண்டாமா? பாலிடெக்னிக் என்ன ட்ரேடு? பாலிடெக்னிக்கில் என்ன ட்ரேடு? பிஎஸ்சியில் பயோடெக்னாலஜியா? நல்ல படிப்பு. பேர் என்ன? மாளவிகா. நல்ல அம்சமாக அப்பா பேர் வச்சிருக்காரு. உன் பேர் என்ன பாப்பா? உன் பேர் என்ன? ஐஸ்வர்யா. சரி. சிவா, உங்கள் பேர் என்ன சிவா? தங்கவேல். சரி சிவா. எல்லாம் கோயில்பட்டி குரூப் தானே? திருநெல்வேலியா? பாளையங்கோட்டை. சரி. ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்காங்கண்ணே, திருநெல்வேலியும் கோயில்பட்டியுமா? அதான் சரி, ஒரே டீம் தான். அதான் அவர் செல்வம் ஐயா கோயில்பட்டியிலேருந்து பேசினாங்க, அவங்க தான் பேசினாங்க. அதான் அவங்க டீம் வந்துருக்கு. சரி, அதான் அவங்கள கோயில்பட்டி. ரைட்டு. உங்களுக்காக சாரல் மாலை கொடுத்துருக்கு. வெயில் தெரியாமல் வேலை பார்க்கணுன்னு. என்ன மற்ற இடங்கள்ல வெயில் அடிக்குங்களா? மற்ற இடங்கள்ல வெயில் இருக்கும். சீசன். അങ്ങോട്ട് പോണോ? എന്നാ கும்பாபிஷேகம் எப்போ வருதாங்க? சரி, தகவல் சொன்னாங்களா? இல்லையா? சொல்லியோ? நீங்க அடுத்த உணவரம் பண்ணி எங்கன்னு சொல்லிருங்க, நான் வந்துடுறேன். தகவல் சொல்லிடுவோம். சரி சிவா. வந்து ஜாயின் பண்ணணும், எந்த இடத்துக்கு வரணும்னு மட்டும் சொல்லிடுங்க. வெள்ளி அடிக்கிறதுக்காக நம்பர்லாம் வாங்கியிருக்கேன். ஓம் நம சிவாயம்.
எங்கே வேலை பார்க்குறீங்க? அப்பா கொண்டு அப்பா கூட என்ன வேலை? ஜுவல்லர்ஸா? பேர் சுகத்ரா ஜுவல்லர்ஸா? சரி சரி. மற்ற நேரம் இந்த படிக்க வந்துடுவீங்கன்னு. உங்கள் பேர்? ரமேஷ். உங்கள் பேர்? ராம்குமார். சரி சரி சரி, ரொம்ப சந்தோஷம். வரவா இங்கே பரவாயில்ல, 2 பேரும் அழுறாங்களா? அங்கே பின்னால் ஆளே இல்லை. தியாகராஜனர் திருநெல்வேலி தான். திருநெல்வேலி தியாகராஜனர் சார். எல்லாம் ஒயிட் வாஷிங் எல்லாமே பண்ண சொல்லிட்டாங்கண்ணே. பரவாயில்ல. இதுதான் ரிப்பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்களோ? சரி சரி. செடியை மட்டும் பையன் வந்து வச்சுங்க. ஐயா அவசரப்படக்கூடாது. பையன் மரம் கோயில் சுவரை ஒட்டி இருந்ததுன்னா கட்டடத்தை எவ்வளவு பெரிய பில்டிங்கா இருந்தாலும் கோபுரம் அதை கொண்டு சரிச்சிடும். அதனால அதை எடுத்துருவோம். நாங்கள் அவங்கள அப்படியே எடுக்கக்கூடாதியா இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாலும் அவங்கள்ட்ட சொல்லிட்டு எடுத்துருவோம். ஆமா, அதான் நல்லது. வேற சுவரவே எடுத்துரும். வேற சுவரை தூக்கிறது இல்ல. சுவரை தூக்கிடுச்சுன்னா பழமையான சொல்ல முடியாத அளவுக்கு கோயிலை காலி பண்ணி ஒத்தியில தூக்க முடியாதுலாம். சொல்லுங்க. சுபாமா வேலை ஆரம்பிச்சாச்சு. ரைட்.
அவங்க எந்த ஊரு? அவரு கோயில்பட்டி தான். கோயில்பட்டி தானா? கோயில்பட்டி நிறைய குரூப் வந்திருக்கு. இவர் கூட படிச்சவரே வந்திருக்காரு. கூட படிச்சவர் இல்ல, அவர் வீட்டு பக்கத்துல உள்ளவர். நம்ம செம்மொழி ஐயர் இருக்காருல்ல. அவன் வேலைக்கு யார் பார்த்தா அவன் தான் பார்க்கலாம். 2 வேலைங்களா? ஆமா. சுண்ணா படிக்கிற நீங்க இளைஞர் நல்லா இருக்கும். எங்க காசி தர்மமா? ஆமா, அங்க வச்சு பார்த்தியோ? காசி மேஜர்புரம். ஆமா சாமி. ஆமா சாமி வணக்கம். காசி மேஜர்புரத்தில் பார்த்துருக்கானே. இந்த காசி மேஜர்புரத்தில் என்னை வச்சு பார்த்துருக்கான். அந்த செம்பக சுவாமி சித்தர் கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கே தம்பி படிக்கிறீங்களா, வேலை பார்க்குறீங்களா? என்ன படிக்கிறீங்க? ஃபஸ்ட் இயர். எந்த காலேஜ்? திருநெல்வேலியா? லீவுங்கிறதுனால பணிக்கு வந்தாச்சு. என்ன ஞாயிற்றுக்கிழமை பணி? அதான் ஞாயிற்றுக்கிழமை பெரும்பாலும் கோயில் பணியில் பூரா ஞாயிற்றுக்கிழமை எடுப்போம் நாங்கள் பெரும்பாலும். எடுத்தாச்சா? எடுக்க ஆள் வரோண்ணே. அங்கே அள்ளிக்கிட்டு இருக்காங்க அந்த பக்கம். மொத்தமாக சேர்ந்தவொன்னே வருவாங்க. யாரு இப்போ தான் போனார்? உள்ள போய் உட்கார கோயிலுக்குள்ள. நான் கூட உடைக்கட்டுமா? நீ உடைக்கிறீங்களா? நான் உடைக்கிறேன். வேற என்ன பணி? அள்ளி எதையும் போடணுமா? அள்ளி இந்த அந்த ஓரத்துல இந்த அம்பாளுக்கு முன்னாடி
நான் தான் தமிழ்நாடு சொல்றேன். சரி, இந்த உங்க நண்பர்கிட்ட ஒரு ஆள்கிட்ட பேசுறீங்களா? தென்காசி ஒரு நண்பர், அவர் ஃபுல்லா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் உங்களை ரொம்ப பெருமையா பேச இதை எடுத்து வரேன். நல்லா இருக்குங்களா? காலையில் வந்துட்டீங்களோ? காலையில் வந்துட்டீங்களா? பார்த்துருப்பேன், கவனிக்கல. சரி. அந்த பித்தளை இதெல்லாம் விளைக்கினாங்களோ? காலையில் பித்தளை இதெல்லாம் தேய்ச்சாங்களோ? நிறைய குரூப் இருக்காங்க. இவங்க வந்து கோவில்பட்டிலேருந்து வந்திருக்காங்க, திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்காங்க, அடுத்த தூத்துக்குடி அந்த பக்கம் தான் வருவாங்க. முக்கியமான வேலைகள்னா உடனே 2-3 டீம் வந்துடும். இந்த பக்கத்தில் வீடு. நாங்களாம் தென்காசி தான். அதான்
சிவா எல்லாம் இங்கே இன்னைக்கு பார்த்த பணி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஆமாம், இந்த இவங்க பக்கத்தில் இருக்காங்க, அவங்க முக்கியமான நாளில் வருவாங்களாம் 4 பேர். இன்னைக்கு இவ்வளோ தூரம் வேலை நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிறாங்க. வேற என்னது அடுத்த உழவர் பண்ணீங்க? ஆமாம், உழவர் பண்ணி 4/9 இருக்கு. அந்த கடைசி ஞாயிற்று 31 ஒரு ஞாயிற்று வருது. அதுக்கு வந்து அவங்க குருசாமி எப்படி இருக்கிய? கூப்பிட்டு சொன்னேன், கூப்பிட்டு சொன்னேன். என்ன குருசாமி கூட ஏமாத்தான் செய்ய போகுது. இந்த மாதிரி பூஜை பண்ணுங்க. ஒரே மரம் வளைஞ்சிரும். ஒரே மரத்தை அடிச்சிருவாங்க. 10 நாள் கழிச்சு என்ன ஆசாரி திருடி பெருசுமாங்க. இது 4 மாதம் தெரியவே இல்லை. அவன் அறுத்து சைஸ் பண்ணி அப்படியே வச்சுட்டான். 4 மாசம் ஆச்சு வச்சு காய வச்சுட்டான். அதனால இப்ப உங்களுக்கு அது ரொம்ப ரேஸா போச்சு. சரி சரி. இது வந்தப்போ அழகா இருக்குல்ல. ஆமாம். ஐயா கதவை நல்லா கரெக்டாக பூட்டி வச்சிடணும். பூட்டி வச்சுட்டா நல்லது. ஆமாம், என்ன அங்கேயும் ஏதாவது கூட ஊடையில் ஏதாவது ஒன்று வச்சிடணும். விருது நடந்துடக்கூடாது. அந்த பக்கம் சாக்கை போட்டாச்சுன்னா ஐயா கொஞ்சம் சார் 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 அப்படி பாருங்க. நீங்கள் தென்காசி தானே? திருநெல்வேலியா? பாளையங்கோட்டையா? சரி சரி சரி. எங்க அப்படியா? அதான் தெரியும். அதான் ஆடதர்சன் சந்திரசேகர் ஐயா தானே? சரி சரி. உங்கள் பேர் சிவா? வேலாயுதம். சரி, நான் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். அங்கே தான் இருந்தோம், பாளையங்கோட்டையில சேவிஸ் காலேஜில் எங்கள் அப்பா வேலை பார்த்தாங்க. இப்போ தென்காசி தான். ஊர் தென்காசி தான். எங்கள் அப்பா அங்கே வேலை பார்த்தாங்க. நான் பிறந்ததெல்லாம் பாளையங்கோட்டை தான். கான்வென்ட்ல படித்தோம். அந்த கான்வென்ட்டு
அதான் எல்லா வேலைக்கும் நம்மகிட்ட ஆள் இருக்கு. அதான் பரவாயில்ல. இல்ல இறைவன் அதான் வேணும். எல்லா பணிக்கும் குறைவில்லாம. இன்னொன்று நிறைய பேருக்கு இங்கே திருப்தியாக இருக்குன்ட்டாங்க. திருப்தியா காரங்களே வந்தாங்க அதான் சொல்லி வந்து பார்த்து நம்ம கோயிலா வந்துடும். நம்ம கோயில் எப்படி இருந்தது இப்போ எப்படி ஆக்கிட்டாங்களே அப்படின்னாங்க. இறைவனோட செயல். சரி சரி. எல்லாருக்கும் நல்ல ஊட்டத்தை கொடுத்து எல்லாரோட இதுவும் நல்லா நிறைவேற்றி வைக்கணும் அவரு. கிடையாது 15 வருஷம் பார்க்க. ஆமாம் அதான் ஈஸ்வரா 15 கேன்சர் வந்து காப்பாற்றிருக்காரு. நான் இப்போ உயிரே போக அவர் எழுதி சாமி அப்ப நம்ம அப்படி எப்படி செய்யறப்பா? அப்போ அந்த பணியை நம்ம சாமிக்கு பணி எப்படி செய்யறான்? நம்ம கிட்ட உடஞ்சிடாரு. நம்மளை அதுக்காக தான் அனுப்பி விட்டுருக்காரு. ராத்திரினால சிவா. அடியாருமே சொல்லிட்டாங்க. 24ஆம் தேதி மீண்டும் வருவீங்களா? சரி, அன்னைக்கு நாங்கள் மீண்டும் சந்திப்போம். சரியா? சரி சரி சரி. நமக்கு என்ன முடியுதோ அந்த வேலையை பணியை வந்து குறையலாம். சரி, நன்றி சிவா. அவன்தாள் வணங்கி முடிஞ்சது. கீழே மட்டும் யாரும் போகாம ஒரு மட்டை தட்டி விட்டாச்சு. சரி சரி சரியா போச்சு. சும்மா நம்மள பாடப்படுத்ததுக்கு நான் என்ன சொல்றேன், இல்ல இல்ல அது பூரா எதுக்கு நம்மள பாடப்படுத்துது. அதை எழுதிட்டோம், அதை எழுதி கொடு, இதை எழுதி கொடு. திருவாசகம் படிப்போம்ல நம்ம எல்லாரும், அது எப்படி தெரியாம சொல்லுங்களா? 2 வருஷம் கழிச்சு அப்புறம் எதுக்கு சொல்லுங்க, அடிக்கதான் இருந்தா அடிக்க எழுதிருக்கோம். அடுத்த வருஷம் அடிக்க நல்லதா இருக்கும். அடுத்த வருஷம் அடிக்க பொருளாதாரம் வருஷத்தான் சொல்லுவேன். அந்த டயத்துல இது பண்ணிடுவோம். மழை அடிக்கடி பெய்து. ஆமா மாசாம பிடிக்கும். ஆமா சுந்தரேஸ்வரம் இல்லை, சுந்தரேஸ்வரம் விளாட பண்ணினா இடையில கொஞ்சம் உடம்புச்சலாம் போய் கொஞ்சம் போகல, திரும்பியும் ஆரம்பிச்சாச்சு. இல்ல அப்ப நினைக்கும் போது அவரு கூப்பிடுவாரு. இந்த பெண்ணுங்க தான் நினைக்கவே இல்லை. நாங்க நேற்று ஐயா அதான் அவரு காசிக்கு போறேன்ட்டாங்க. சரி சரி சரி. எதுவுமே நம்ம கையில இல்லம்மா. ரொம்ப ஆச்சரியம். சுந்தரேஸ்வரம் அம்மா ஏப்பா அதுல என்ன எவ்வளவு பிரச்சனையா அங்கெல்லாம்? ஏன் அம்மா கொஞ்சம் பிரச்சனையா? ஆரம்பிச்சிருக்காங்க. அதான்
முத அவரு பைரவருக்கு நாங்க தான் திருவாச்சி எடுத்து வச்சோம் அங்க அது ஒரு 50 ரூபா கிட்ட செலவு பண்ணியிருக்கோம். நல்லா நமக்கு எது முடியுமோ அதை செய்யணும். அது கணபதி அவர் இருக்காருல்ல, அவங்க ஏற்பாடு. ஆமா. இல்ல அவர் இல்ல, ஒரு பையன் இருந்தான் முதல்ல. அது உள்ள நிறைய விஷயம். ஆமா, ஏகப்பட்ட பிரச்சனை. கோயில் மேல வந்துச்சு அவரை வச்சு. ஆனா அது நல்லா டொனேஷன்லாம் நல்லா. அவர் நல்ல ஆனா இளங்குனி ரெண்டு பேரும் நல்ல பேரு. அவர் இன்னொருத்தர் இருக்காரு, அவரு ரொம்ப முயற்சி எடுப்பாரு. இளங்கோ கொஞ்சம் கோவப்படுவாரு. இளங்கோ தான் மெயின். ஆமா, 2 பேரும் கோயில ஓரளவுக்கு மேல கொண்டு வந்துட்டாங்க. நல்லா கோயில் நான் முதல்ல போகும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த இதை கொடுத்திருக்காரு, அதனால அவங்களால வரையிலே இருந்தது. தலைமைன்னு ஒரு இதுக்கு வந்துருக்குல்ல கோயிலுக்கு பக்கத்துல ஒரு கிணறு தெரிஞ்சு பத்தில அந்த கிணறு அதுல போய் தண்ணி வாங்கி இங்க உள்ள இப்போ கிரைனட்டுக்கு எல்லாம் வந்து வீட்டுக்கு எல்லாம் வேலை வந்து பம்பு போகணும். அங்க நந்தி பெருமானுக்கு ஒரு பைப்பு, சுவாமிக்கு ஒரு பைப்பு.